ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் vlog. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு ட்ரிப் போறோம். எங்கெங்கெல்லாம் போறோம் அப்படின்னா, திருச்செந்தூர் போறோம், கன்னியாகுமரி போறோம், பாஞ்சாலங்குறிச்சி போறோம், எட்டயபுரம் போறோம். இதெல்லாம் பக்கம் தான் இருக்குது. அது வேற விஷயம். அப்புறம் எங்க போறோம், குன்றக்குடி போறோம். ஒரு லாங் ட்ரிப் சவுத் தமிழ்நாடுக்கு போறோம். ஸோ அதை பத்தின vlog தான் பார்க்க போறோம். அவங்க வீடியோக்குள்ள போலாம். அடங்கவே மாட்டிக்கிறானுங்க. நான் இவ்வளவோ சொல்றேன், பின்னாடி இடிச்சிருண்டான்னு. ரெண்டு பேரும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஓவர் பாலு நான் எடுத்து வைக்கிறேன்னு 10 மணி நேரமா உட்காந்து ட்ரெஸ் கூட போறேன். 4 நாள் ட்ரிப்ல. சோ அதனால நிறைய ட்ரெஸ் எடுத்து வைக்க வேண்டியிருக்குது. நாங்க ஜோடி ஜோடியா வச்சிருக்கோம். இது வந்து கன்னியாகுமரியில போட வேண்டியது, இது வந்து திருச்செந்தூர்ல போட வேண்டியது, இது வந்து நான் தனியா போட்டுக்கிறது. எங்கடி உன்னோட காணோம்? என்கிட்டதான் ட்ரெஸ்ஸே இல்ல சொன்னேன்ல. ட்ரெஸ்ல இது எல்லாம் புதுசு, எல்லாமே புதுசு. இதுக்காக வாங்கின மாதிரி இருக்குது. எனக்கு இன்னும் பிளான் பண்ணி நெக்ஸ்ட் வீக் எங்களோட ஆனிவர்சரி வருது, வருணோட பர்த்டே வருது. ஸோ அதுக்காகவே ஒரு சின்ன ட்ரிப் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஒரு வழியா எக்ஸிக்யூட் பண்றோம் இந்த டைம் தான். ஆமா, ஆனா இன்னமும் நாங்க ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணல. ஏன்னா இப்பதான் வாஷிங் மிஷின்ல துணி துவைக்குது. ஆமா, அதை எடுத்து காய வச்சு காலையில பேக் பண்ணி எடுத்து போறதுக்கு. ஆமா, இந்த டாப்புக்கு மேடம் வந்து லெகினும் ஷாலும் மறந்துட்டாங்களாம். அது காலையில போய் கடையில போய் வாங்கணும் அப்படின்ற, காலையில ஊருக்கு கிளம்பணும் அப்படின்றேன், காலையில போய் கடையில நிக்கணும்ன்ற. நிப்போம்ல, போலாமா? வருண விட்டுட்டு. சரி வாங்க வாங்க எடுத்தீங்க. பேண்ட் இருந்த பேண்ட்டையும் எலி கடிச்சிட்டு போயிருச்சு. சரி பேண்ட் எடுறா, நான் வாங்கி தர சொல்றேன், கேட்கவே மாட்டிக்கிறாங்க. எடுத்து வச்சிருக்கேன் பேண்ட், ஆனா அதை போட போறேன் இன்னைக்கு இல்ல, டூர்ல. கேட்க மாட்டிக்கிறாங்க. சரி பேண்ட் எடுறா, போனா எனக்கு மட்டும் டாப் ஆடுறாங்க. இவங்க அவங்களுக்கு எடுக்கவே மாட்டிக்கிறாங்க. பெருந்தன்மையாடா? இல்ல இல்ல, அது ஒரு பசங்க எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது வந்து வெறுத்து போயிடும். சோ நம்ம ஒய்ஃபுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி தேடி தேடி எடுக்க வேண்டியிருக்குமா. சோ அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. பின்றடா, நான் எடுத்து தரேன்டா வாங்கு வாங்குனா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப சட்டை இல்ல பேண்ட் இல்லன்னு புலம்ப வேண்டியது. சட்டை நிறைய இருக்குது. அந்த டேக்லாம் வந்து துருவோட. நாங்க ஒன்னும் பெருசாலாம் எடுக்க மாட்டோம். இங்க பாருங்களேன், 169க்கு 3 டாப் எடுத்தா அதுல 100 ரூபாய் ஆஃபர். அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வரும். வருணுக்கும் பர்த்டேன்னு சொல்றேன், பர்த்டே வர போறனால சோ கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம், அவ்வளவுதான். ஒரு வழியா நம்ம பேக் பண்ணிட்டு கார் எடுத்தாச்சு, எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து மதுரையில ஸ்டே. இப்பதான் கிட்டத்தட்ட மணி 2:30 ஆயிடுச்சு. இப்பதான் வந்து இது என்ன ஏரியாப்பா, இப்பதான் மருவத்தூர் வர போறோம். 2:30 மணிக்கு. சோ நாங்க வந்து திருச்செந்தூர் போலாம் தான் பிளான் பண்ணோம், அங்க போய் தங்கிடலான்னு. பட் அது வந்து கண்டிப்பா முடியாது. அதனால என்ன பண்றோம்னா மதுரையில ரூம் போட்டாச்சு. சோ மதுரையில போய் ஸ்டே பண்றோம். சோ இன்னைக்கு நைட்டு மதுரையில ஹால்ட். இவ்வளவுதான் இன்னைக்கு ப்ரோக்ராம். சோ நாளைக்கு எங்க போறோம் அப்படின்னா திருச்செந்தூர் போறோம். திருச்செந்தூர் முடிச்சுட்டு மணப்பாடு, உவரி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி போய் ஸ்டே பண்ண போறோம். சோ இதுதான் இன்னைக்கு நாளைக்கான பிளானு. சோ நம்ம போய் தங்குற ரூம் எல்லாம் காட்டுறேன். சூப்பரா இருந்தது ரூம். அதுக்காகவே வெளியே போவோம் எப்பயாவது. ஆனா ரொம்பலாம் புக் பண்ண மாட்டோம். அகாடோல பாப்போம், கிடைச்ச இந்த பாண்டிச்சேரியில போனோம்ல, அந்த ஜியோ ஹோட்டல் 2 டைம் போனோம். 2 டைம் ஜியோ ஹோட்டல். அது வந்து எனக்கு மேக்ஸிமம் 2000 தான் நினைக்கிறேன், வித் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். நல்லா இருக்கும், ஜியோ ஹோட்டல் நல்லா இருக்கும். இது வந்து புக் பண்ணிட்டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குது. சோ முடிச்சுட்டு அங்கேயே தங்கிட்டு காலைல டிஃபன் முடிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே கன்னியாகுமரி பைபாஸ் அடிச்சு கிளம்புறோம். நிறைய டைம் நான் சொல்லுவேன் பிரியங்கிட்ட, காரைக்குடி நிறைய டைம் போவோமா அப்பெல்லாம் சொல்லுவேன். அப்படியே ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடலாமா, ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடலாமா, 200 கிலோமீட்டர்னு காட்டுமா, கன்னியாகுமரி போலாமா, ராமேஸ்வரம் போலாமான்னு கேட்டுட்டே இருப்பேன். சரி ஒரு வழியா இந்த டைம் எக்ஸிக்யூட் பண்றோம். அக்கா வந்து கேட்டிருந்தா கல்யாண நாளைக்கு எங்கேயாவது போலாம் அப்படின்னு. பட் எப்பயுமே நாங்க அப்படிதான், கல்யாண நாள் வரும், பர்த்டேவும் சேர்ந்து வருவோம். அதுல என்ன பண்ணுவோம்னா நாங்க வீட்லயே ஃபுட்டு சமைச்சு ஏதோ ஒரு கோயில்ல கொண்டு போயிட்டு அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். அவங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க, ஆமா, அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு இருப்போம். நிறைய பேர் ஆல்ரெடி பாத்துருப்பீங்க. அதெல்லாம் பண்ணணும்ல, அதனால நம்ம ட்ரிப் எல்லாம் போக முடியாது. இந்த டைம் ஒரு 3 நாள் சேர்ந்து லீவ் வருதா, ஒரு நாள் லீவ் போட்டுட்டு அப்படியே ட்ரிப் போயிட்டு இருக்கோம். பின்னாடி ஒருத்தருக்கு அமுக்கமா என்ன பண்ணிட்டு வரான்னு பாருங்க. சின்னவன் தூங்குறான், நல்லா இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும், சாப்பிட்டு இருக்கான் போல. வரும் நான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். மதுரைக்குள்ள வந்துட்டோம். சரி ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி பரோட்டா சால் நல்லா சாப்பிட்டு போலாம் அப்படின்னு காரை அங்க பார்க் பண்ணிட்டு ஓரமா அப்படியே பரோட்டா சால் நல்லா அடிக்கலான்னு ஒரு கடைக்கு போயிட்டு இருக்கிறோம். வரும்போது பார்த்தோம் ஒரு கடை சம கூட்டமா இருந்தது. அப்படி இப்படி நிறைய போய் அங்க சாப்பிட போறோம்.
போப்பா. இங்க பாத்தியா? கரெக்டா மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடுல இருக்குது நாங்க தங்கியிருக்க ஹோட்டல். இதோட வழியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. கண்டுபிடிச்சு வந்துட்டோம். எமர்ஜென்சிக்குள்ள போற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம தங்கியிருக்கிறது ரைட் சைடுல இந்த இருக்குது. ராமரத்னா. செம்மையா இருக்குப்பா ஹோட்டல். ராமரத்னா. ஸோ ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்மளோட ரூம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுக்க இங்கே வார்ரோப். ஸோ ஃப்ரண்ட்லேயே வார்ரோப் நல்லா பெருசாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பேக் வைக்கிறதுக்கு. அப்புறம் அங்கே ஒரு டிவி. இங்கே ஒரு வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. ஜியோ லாஸ்ட் டைம் ஜியோ ஹோட்டல் தங்கின மாதிரி அது மாதிரி இல்லை. ஆனால் இன்டீரியர் கொஞ்சம் நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. மேலெல்லாம் பார்த்தா மற்றபடி ரூம் அதே தான் எக்ஸாக்டாக. காட்டும் அதே மாதிரி நல்லா இருக்குது. இங்கே வந்து பெரிய கர்டின் வச்சு பெரிய விண்டோ. இங்கே டீப்பாய் போட்டு சேர் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு ஸ்டே பண்ணியிருக்க ரூம். சாப்பிட்டுட்டு வந்துட்டு நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் துருவுக்கு இட்லி வாங்கிட்டு வந்துட்டோம். துருவுக்கு கொஞ்சம் நேரத்தில் இட்லியை ஊட்டுவோம். கூட்டிகிட்டு படுத்து தூங்கிடுவோம். நான் சொன்ன மாதிரி மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் இருக்கிறது கரெக்டாக. இந்த சைடு சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது. இந்த சைடு மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு நைட் நம்ம இங்கே தான் தங்க போகிறோம். அவ்வளோதான். இப்பதான் மதுரை வந்து ஸ்டே பண்ணிருக்கோம். நாளைக்கு எஞ்சி திருச்செந்தூர் கன்னியாகுமரி போறோம். நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்ணலாம். பாய். நெக்ஸ்ட் பிளாக் இல்ல விளாக். நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்ணலாம். பாய். பாய்.